வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஃப்ரெஷ் பிரின்ஸ் நிறுவனம் மூலமா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரிமோட்டபிளா ஒரு ஒர்க் ஃப்ரம் வேலை அப்படின்றது நமக்கு தந்திருக்காங்க. இந்த வேலைகள் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்லயும் வாரம் 5 நாட்கள் மட்டும் கிட்டத்தட்ட நம்மளோட இந்தியன் மதிப்புக்கு 52,000 வரையிலான அப்ராக்சிமேட்லி சேலரியில தரப்படுது. இதை தாண்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இந்த வேலைகள்ல எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய கேர்ள்ஸ் பாய்ஸ் யாருனாலும் விண்ணப்பிச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப நாளா நான் வீட்டில இருந்து வேலை பார்க்கணும் தேடுறேன், ஒரு நல்ல கம்பெனில வேணும், நல்ல சேலரியில வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் கரியர் கேப் இருக்கிறவங்களா இருந்தாலும் தாராளமா அந்த ஜாபுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அவங்க கேட்கக்கூடிய சில நீட்ஸ் இருக்கு, நான் அதையுமே இந்த வேலைகளை சொல்றேன். அந்த தகுதிகள்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா தாராளமா இந்த ஜாபுக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். அப்ளை லிங்க் போட்டிருப்பேன் ஃப்ரெஷ் பிரின்ஸ். ஸோ டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஜாபுக்கு நம்ம விண்ணப்பிக்கக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். இது கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு ரிமோட்டபிள் ஜாப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கேண்டிடேட்ஸுமே இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த நிறுவனம் பேர் ஃப்ரெஷ் பிரின்ஸ். மேபி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், படாமையும் இருந்திருக்கலாம். ஆனால் இது ஒரு அமெரிக்கன் பேஸ்டு நல்ல கம்பெனி தான், ஒரு சூப்பரான கம்பெனி கூட. நிறைய பேர் இந்தியன்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நல்ல சேலரி தரக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி தான். ஓகே, இப்போ இங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல கஸ்டமர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கு ஸோ நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு எலிஜிபிள். ஸோ அந்த வேலையோட டைமிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 8 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி, அதாவது நம்மளோட டைமிங், நம்ம இந்தியன் டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த வேலையோட டீட்டெயில்ஸ், அதாவது இந்த வேலைகளை நீங்கள் எப்படி என்ன பார்க்க போறீங்க, என்ன மாதிரி உங்ககிட்ட நீட்ஸ் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. நான் அதெல்லாம் இங்க வச்சு சொல்றதை விட அப்ளை பண்ணக்கூடிய சைட்ல வச்சு சொன்னேன் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ அதனால நம்ம சைட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்போம். ஸோ கீழே அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வேணா படிச்சும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லிங்க் டேபிள் அப்படின்றமே கொடுத்துருப்போம். இங்க கிளிக்கர் அப்படின்னு தெரியுது பார்த்தீங்களா? எஸ், இதுல உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், கரியர் லிங்க் ரெண்டுமே தந்திருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த லிங்க் தேவையோ அந்த லிங்கை தொடுங்க. இப்போ நான் அப்ளை லிங்க் தெரியுது, அதை கிளிக்கர் அப்படின்றது தொட்டோன்னே நெக்ஸ்ட் பேஜ் வரும். ஸோ அதை நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வச்சுக்கோமே, இந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு கீழே கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் தெரியும். ஓகே, நான் இப்போ இதையுமே டச் பண்ணேன் அப்படின்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற மாதிரி வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட்ஸ் பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நமக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் பண்ணி நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ எனக்கு இந்த செகண்ட்ஸ் முடிய போகுது. ஸோ கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இப்போ நான் லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ எனக்கு அப்படியே ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு கீழே அகைன் கிளிக்கர் அப்படின்றது தெரியுது. ஸோ நான் இப்போ இதையுமே தொடுறேன். இப்போ எனக்கு ஃப்ரெஷ் பிரின்ஸோட அஃபிஷியல் சைட் இதுதான். ஸோ இப்போ நம்ம டீட்டெயில்டாக இன்னும் பார்க்கலாம். கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் வேலைகள் தான். இந்தியாவில் ரிமோட்டபிளா இந்த வேலைகளுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. இது ஒரு மல்டி மில்லியன் டாலர் பிசினஸ் பண்ணக்கூடிய சப்ளை செயின் லாஜிஸ்டிக் டேர்ம் தான். ஸோ அங்கே பார்க்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகள் தான். ஓகே, ஸோ நீங்கள் இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வேலைகளுக்கான இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஓகே, மொதல் டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் லொகேஷன். இந்த வேலை வாய்ப்புகள் நீங்க எங்க இருந்து பார்க்க போறீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். வீட்டில இருந்து மட்டும் தான் நீங்க பார்க்க போறீங்க. ரிமோட்டபிளா மட்டும் தான் நீங்க பார்க்க போறீங்க. அப்படி நீங்க வீட்டில இருந்து பார்க்க போறீங்க அப்படின்னா உங்ககிட்ட வேலை பார்க்கறதுக்கு லேப்டாப் பிளஸ் அது போக இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் முக்கியமா கட்டாயமா உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்று. அது போக ஒர்க்கிங் ஹவர்ஸ் டைமிங் எப்படி நம்மளோட இந்தியன் டைமுக்கு காலையில 8 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இருக்கு. இதுல 1 மணி நேரம் அப்படின்றது உங்களோட லஞ்ச் டைமா நீங்க கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 1 மணி நேரம் எப்போ அப்படின்னா மதியம் 12 மணில இருந்து 2 மணிக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மணி நேரம் நீங்க எடுத்து வேலை பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 12:15 போறீங்க அப்படின்னா ஒரு 1:15 நீங்க வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்க டைமை கன்சியூம் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். இன்னொன்று ஒர்க்கிங் டேஸ் எவ்வளோ அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான். உங்களுக்கு சனியும் ஞாயிறும் எப்பயுமே லீவு தான். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை எதுவுமே கிடையவே கிடையாது. ஓகே, இது முக்கியமான விஷயங்கள். அதுக்கப்புறம் மந்த்லி சேலரி, அதாவது $550 இருந்து $700 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும். ஓகே, டாலர்ஸ்ல இது போட்டிருக்காங்க. நான் நம்மளோட இந்தியன் மணிலுமே கன்வெர்ட் பண்ணி சொல்றேன்.
ஓகே. நம்மளோட இந்திய மதிப்புக்கு அவங்க 550லேருந்து 700க்குள்ளன்னு சொன்னாங்க. நம்ம அப்ராக்ஸா வந்து 550னே எடுப்போம். ஸ்டார்ட்டிங்லேயே வந்து எடுப்போம். ஸ்டார்ட்டிங்லேயே $550 வந்து நம்மளோட இந்திய மதிப்புக்கு 52,568 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊர் மதிப்புக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேளை நீங்கள் வந்து மார்னிங் ஷிஃப்ட் இல்லாமல் உங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் வந்து கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் அலோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு $80 அப்படின்றது தனியாக இந்த சேலரி போக தனியாக தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ $80 அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஊர் காசுக்கு வந்து இதே இடத்துல வந்து போட்டிருக்காங்க 7,646 ரூபாய் அப்படின்றது இருக்கு. இது வந்து நைட் ஷிஃப்ட் ஒருவேளை நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, அதாவது டே ஷிஃப்ட் இல்லாமல் நைட் ஷிஃப்ட் போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து இதுக்கான சேலரி. ஓகே. இதில் நீங்கள் என்ன மாதிரி வேலைகள் வந்து பார்க்க போறீங்க அப்படின்றத அவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து கஸ்டமர்ஸுக்கு நிறையா கொரிஸ் வந்து வருங்க, கேள்விகள் வந்து வரும். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் இமெயில் மூலியமாவோ சேட் மூலியமாவோ டெக்ஸ்ட் மூலியமாவோ இல்லை ஃபோன் கால் மூலியமாவோ நீங்கள் பதில் அளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து அவங்க கொரிஸ் அவங்க கேள்விகளை வந்து டிக்கெட்டாக ரைஸ் வந்து பண்ணுவாங்க. அதாவது நமக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்லுவோம்ல, அது டிக்கெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்து நம்ம அதுக்கான ஆன்சர்ஸை கரெக்டாக பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் தாண்டி பேசிக்கான இங்கிலீஷ் வந்து கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதுதான் வந்து மெயின். இந்த வேலை வந்து சிம்பிளாக நமக்கு வரக்கூடிய ஃபீட்பேக்கு, வரக்கூடிய கொரிஸு, அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு அக்யூரேட்டாக இருக்கக்கூடிய கம்பெனி பாலிசிஸ் இதெல்லாம் சொல்ல போகிறோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்ல. அப்படின்னா மொதல் ஒரு மாதம் உங்களுக்கு வந்து கம்பெனி சைட்லேருந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் எப்படி என்ன வேலை என்ன மணி பார்க்க போகிறீங்க அப்படின்ற எல்லா விஷயமே அவங்களே சொல்லி தந்துடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை கீப் அப் பண்ணி பார்க்க போகிறீங்க, எவ்வளோதான் விஷயம். ஸோ சேலரி சொல்லிட்டேன், ஒர்க்கிங் டே சொல்லிட்டேன், உங்களுக்கு மெயினான விஷயம் சேலரியும் சொல்லிட்டேன். இப்போ எப்படி அப்ளை பண்ண போகிறீங்க? ஓகே. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வச்சுக்கோமே, அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படின்ற கீழே இருக்கும். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி மேலேயே வந்து அவங்க போட்டிருக்காங்க, ஃப்ரெஷ் பிரின்ஸ் நெவர் சார்ஜஸ் எனி மணி டியூரிங் ஹையரிங் ப்ராசஸ். நாங்கள் எந்த ஜாப்காகவும் காசு வாங்குறது கிடையாது. அப்படிங்கிற பேரை சொல்லி யாராச்சும் காசு வாங்குறாங்க அப்படின்னா தயவு செய்து அவாய்ட் பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நானும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த மாதிரி யாரும் கம்பெனி நேமை சொல்லி பண்ணுறாங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிருங்க. அந்த மாதிரி இருக்கவே இருக்காது, அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ கீழே வந்துட்டீங்க அப்படின்னா இதிலே வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் கொடுங்க, லாஸ்ட் நேம் கொடுங்க, ஜிமெயில் ஐடி கொடுங்க, ஃபோன் நம்பர், கண்ட்ரி கோடு நம்ம இந்தியாவுக்கு வந்து 91 வந்து வந்துடும் கொடுத்துருங்க. அண்ட் ஃபைனலாக இங்கே வந்து உங்கள் ரெஸ்யூம் இருக்கும்ல, ஸோ கூகுள் டிரைவ்லையோ இல்லை எங்கே வச்சுருங்களோ அதை வச்சு நீங்கள் அட்டாச் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு வேளை உங்களுக்கு ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கொடுங்க. இல்லை எனக்கு ஆக்சுவலாக கிடையாது, நான் ஒரு ஃப்ரெஷர் தான் அப்படின்னா ஃப்ரெஷர் கிராஜுவேட் அப்படின்ற கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த இமெயில் சேட் சம்மந்தமாக இருக்கான்னு கேட்குறாங்க, இருக்குன்னா கொடுங்க, இல்லைனா நோன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அதே மாதிரிக்கு எதுக்காக இந்த பொசிஷனுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்ற பற்றி கீழே வந்து சம் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து 200 வேர்ட்ஸ்குள்ளே எழுதியிருக்கணும். ஓகே. ஸோ இப்போது இந்த வேலைகளில் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாளில் ஜாயின் பண்ணீங்க, உடனேயா இல்லை 15 நாள் ஆகுமா 30 நாள் ஆகுமா அந்த மாதிரி கேட்குறாங்க. அது உங்களோட விஷயங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. வாட் இஸ் யுவர் கரண்ட் லாஸ்ட் மந்த் சேலரி? இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் வாங்கின சேலரி எவ்வளோ கொடுங்க. இல்லை ஃப்ரெஷர்ஸ்னா ஃப்ரெஷர் சொல்லி கொடுத்துக்கலாம். அதை மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஷிஃப்ட் டைமிங் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு எந்த டைம் வந்து ஷிஃப்ட் டைமு, இப்போ கொடுத்துருக்க டைமே கம்ஃபர்டபுளாக இல்லை வேறு டைமிங் வேணுமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஃபைனலாக நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் சப்மிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது, ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ்க்கு எதுவுமே ஃபீஸ் கிடையாது, இடன் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. அப்ளை பண்ணிட்டீங்க. ஓகே. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாள் ஆகும் நமக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னா மினிமம் 2 வீக்ஸ் கட்டாயமாக ஆகும். எல்லாமே மெயிலில் தான் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் வந்து பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா மெயிலில் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஷார்ட் லிஸ்ட்கான ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் கம்பெனி சைடு இருந்து. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃப்ரெஷ் பிரின்ஸ் நிறுவனம் மூலமா விட்டுருக்கக்கூடிய வேலை. இது வந்து ஒரு நியூயார்க், அதான் அமெரிக்கன் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நிறுவனம் தான். இந்தியன்ஸ் நிறையா பேர் வேலை பார்க்குறாங்க, முக்கியமாக நம்ம தமிழகத்தை சார்ந்த நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒரு நல்ல கம்பெனி, க்ரோத்தான கம்பெனியில் வேலை வேணா, இதுக்கு மேலே கம்பெனி எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஒரு நல்ல கம்பெனி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.